இன்னைக்கு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட தமிழ் தலைவாஸ் பல பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. ரெண்டு டீமும் எந்த பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வந்து 5th பொசிஷன்ல இருக்காங்க. தமிழ் தலைவாஸ்க்கு வந்தோம்னா 9th பிளேஸ்ல இருக்காங்க. கடைசி 3 போட்டிகள்லயும் LLL அதாவது கடைசி 3 போட்டிகளையும் தோத்துருக்காங்க. சோ இவங்க வந்து ஒரு கான்பிடன்ஸே இல்லாம ஒரு ஒரு டிமோட்டிவேட்டான நிலையில வருவாங்க. ஆனா இது தமிழ் தலைவாஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச். நீங்க பிளே ஆஃப் போகணும், தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப் போகணும்னா கண்டிப்பா இந்த மேட்சை ஜெயிச்சாகணும். தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சாங்கன்னா 9th பிளேஸ்ல இருந்து ஒரு 6th பிளேஸ் 7th பிளேஸ்க்கு ஜம்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்ச் ஜெயிச்சு தமிழ் தலைவாஸ் ஒரு பிளே ஆஃப்குள்ள வாய்ப்பை தக்க வைப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அர்ஜுன் தேசால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாருன்னு ஒரு நம்பிக்கையோட இருந்தா கூட செகண்டரி ரைடரா யார் வர போறாங்க? நரேந்தர் வந்தா நரேந்தரோட கான்பிடன்ஸ் எப்படி இருக்க போகுது? நரேந்தர் எப்படி விளையாட போறாரு? நரேந்தரும் சொதப்புறாரு அப்படின்னா மொயின் சஃபாகி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி. சோ நம்ம ப்ரெடிக்ஷன் பார்த்தோம்னா ஆக்சுவலா தமிழ் தலைவாஸ் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நமக்கு சொல்லணும்னு தோணுனா கூட இதுல நமக்கு நிறைய இஃப் அண்ட் பட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஜேபிபி ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு தான் நிறைய இருக்கிறதும் கன்சிடர் பண்ணி ஜேபிபி தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்ம ஒரு ப்ரெடிக்ஷனுக்குள்ள போறோம்.